ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படை கடமைகள். ஸோ அதில் இருந்து நம்ம கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம். சப்போஸ் வந்து அதை யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா, ரீசெண்ட் வீடியோஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? நம்மளுடைய டெலகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரீயாக டெஸ்ட் சீரிஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். யாருக்காச்சும் ஃப்ரீயாக டெஸ்ட் சீரிஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள். இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் எந்த குழுவின் பரிந்துரையின் பேரில் சேர்க்கப்பட்டன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஸ்வரன் சிங் குழு. சரிங்களா? ஸோ எப்போ சேர்த்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 42வது சட்ட திருத்தம். ஸோ 1976 தான் வந்து அடிப்படை கடமைகளை வந்து சேர்த்துருப்பாங்க. ஸோ ஏன் வந்து அது சேர்த்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1975 to 77 அப்போ பார்த்தீங்கன்னா தேசிய நெருக்கடி நிலை வந்து இருந்துச்சு இல்லையா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு அடிப்படை உரிமைகள் இருக்கிற மாதிரி அடிப்படை கடமைகளும் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரண் சிங் குழு வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள். அடிப்படை கடமைகள் எந்த நாட்டு அரசியலமைப்பில் இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அடிப்படை கடமைகளை வந்து எந்த நாட்டு அரசியலமைப்பில் இருந்து எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுதான் வந்து அடுத்த கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சோவியத் யூனியன். சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள். எந்த அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலம் அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டன? இப்போ சொன்னேன் இல்லையா? ஸோ அதே கொஷின் தான். சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 42வது திருத்தம் 1976. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த பகுதி 4A வந்து உருவாக்கியிருப்பாங்க. அது ஒன்று ப்ளஸ் வந்து ஆர்டிக்கிளில் பார்த்தீங்கன்னா 51A உருவாக்கி அடிப்படை கடமைகளை வந்து அதில் வந்து வச்சுருப்பாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து நோட் பண்ணிக்கணும். ஸோ அடுத்து வந்து பாருங்கள். தற்போது இந்திய அரசியலமைப்பில் எத்தனை அடிப்படை கடமைகள் வந்து உள்ளன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பில் எத்தனை அடிப்படை கடமைகள் வந்து இருக்குதுன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 11 வந்து இருக்குது. சரிங்களா? ஆப்ஷன் பி. ஸோ அடுத்து வந்து பாருங்கள். பின் வருவனவற்றுள் எது அடிப்படை கடமைகளின் கீழ் வராது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பின் வருவனவற்றுள் எது வந்து அடிப்படை கடமைகளின் கீழ் வராது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? ஒவ்வொன்றா பார்க்கலாமா? தேசிய கீதம் மற்றும் தேசிய கொடியை மதித்தல், இது பார்த்திங்கன்னா அடிப்படை கடமையில் வந்து வரும். ஸோ அடுத்து பாருங்கள் பொது சொத்துக்களை பாதுகாத்தல், இதுவும் பார்த்திங்கன்னா அடிப்படை கடமையில் வந்து வரும். அடுத்து பாருங்கள் அறிவியல் மனப்பான்மையை வளர்த்து கொள்ளுதல், இதுவும் பார்த்திங்கன்னா அடிப்படை கடமையில் வந்து வரும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா குடும்ப கட்டுப்பாடு முறையை பின்பற்றுதல், இது வந்து வராது. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள். காடுகள், ஏரிகள், ஆறுகள் மற்றும் வனவிலங்குகள் உள்ளிட்ட இயற்கை சூழலை பாதுகாத்தல் என்பது எந்த பிரிவின் கீழ் வருகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 51AG. சரிங்களா? சுற்றுச்சூழல் பாதுகாத்தல் ஸோ எந்த அடிப்படை பிரிவின் கீழ் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 51AG. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. ஸோ கூற்று வந்து பாருங்கள். அடிப்படை கடமைகள் நீதிமன்றத்தால் நேரடியாக தண்டனை வழங்கப்பட முடியாதவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா கரெக்டு. ஸோ காரணம் வந்து பாருங்கள். அரசியலமைப்பில் கடமைகளை மீறுபவர்களுக்கு தண்டனை வழங்குவது குறித்து எந்த விதியும் நேரடியாக கூறப்படவில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. காரணமே பார்த்திங்கன்னா கரெக்டு தான். சரிங்களா? கூற்று காரணம் இரண்டும் சரி, சரியான விளக்கம். ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள். 8வது கொஸ்டின். அடிப்படை கடமைகளை சட்டப்பூர்வமாக அமல்படுத்த வழிவகை செய்த குழு வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. சரிங்களா? அடிப்படை கடமைகளை வந்து ரெக்கமெண்ட் பண்ண கமிட்டி வந்து ஸ்வரன் சிங் குழு. சரிங்களா? அது சட்டப்பூர்வமாக அமல்படுத்த ஸோ எந்த குழு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வர்மா குழு. சரிங்களா? அடிப்படை கடமைகளை சட்டப்பூர்வமாக அமல்படுத்த எந்த குழு ரெக்கமெண்ட் பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா வர்மா குழு. ஸோ அடுத்து வந்து பாருங்கள். 11வது அடிப்படை கடமையான 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு கல்வி கற்க வாய்ப்புகளை வழங்குதல் என்பது யாருடைய கடமை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பெற்றோர் அல்லது பாதுகாவலரின் கடமை. ஆப்ஷன் சி. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள். அடிப்படை கடமைகள் யாருக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அடிப்படை கடமைகள் யாருக்கு பொருந்தும்?
சரிக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, இந்திய குடிமக்களுக்கு மட்டும் பொருந்தும். சரிங்களா? அடிப்படை கடமைகள் வந்து இந்திய குடிமக்களுக்கு மட்டும் தான் வந்து பொருந்தும். ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள். அடிப்படை கடமைகள் குறித்து பின்வரும் கூற்றுகளில் எது வந்து சரியானது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றா பார்க்கலாமா? இவை இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே பொருந்தும், வெளிநாட்டினருக்கு அல்ல. ஸோ இது பார்த்திங்கன்னா கரெக்டு. ஸோ இந்தியர்களுக்கு மட்டும்தான் வந்து பொருந்தும். சரிங்களா? அடுத்து பாருங்கள். இவை அமல்படுத்த நாடாளுமன்றத்திற்கு சட்டம் இயற்றும் அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நாடாளுமன்றத்திற்கு சட்டம் இயற்றும் அதிகாரம் வந்து உண்டு. சரிங்களா? அதன்படி தான் பார்த்திங்கன்னா அந்த வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் அது ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. அது ஒரு எக்ஸாம்பிளாக வந்து நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ செகண்ட் ஆப்ஷன் வந்து வராது. ஸோ அடுத்து பாருங்கள். இவை அரசியலமைப்புக்கு முரணான சட்டங்களை மதிப்பீடு செய்ய நீதிமன்றங்களுக்கு உதவுகின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்திங்கன்னா கரெக்டு தான். 1, 3 மட்டும் கரெக்டு. சரிங்களா? ரெண்டாவது வந்து வராது. ஆப்ஷன் சி. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள். பிரிவு 51A கட்சியின் படி ஒரு குடிமகனின் கடமையாக கருதப்படுவது வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆர்டிகல் 51A கட்சி வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னென்னலான்னு பார்த்தீங்கன்னா, அறிவியல் மனப்பான்மை, மனிதநேயம், ஆய்வு மனப்பான்மை மற்றும் சீர்திருத்தத்தை வளர்த்தல், இது எல்லாமே வந்து சொல்லும். ஸோ அடுத்து வந்து பாருங்கள். அடிப்படை கடமைகள் அதோடைய உட்பிரிவுகளை வந்து பொருத்த சொல்லியிருக்காங்க. சரிங்களா? பொருத்தலாமா? ஸோ அடுத்து வந்து பாருங்கள். தேசிய கொடியை மதித்தல் அது வந்து எது வரும்னு பார்த்தீங்கன்னா 51AA. சரிங்களா? நாட்டின் ஒருமைப்பாட்டை பாதுகாத்தல், ஸோ அது பார்த்திங்கன்னா 51AC. ஸோ அடுத்து பாருங்கள். கூட்டு கலாச்சாரத்தை போற்றுதல், ஸோ அது பார்த்திங்கன்னா 51AF. ஸோ அடுத்து பாருங்கள். பொது சொத்தை பாதுகாத்தல், அது வந்து 51AI. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள். ஸ்வரன் சிங் குழு பரிந்துரைத்த ஆனால் அரசியலமைப்பில் சேர்க்கப்படாத அம்சம் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸ்வரன் சிங் குழு பரிந்துரைத்த ஆனால் அரசியலமைப்பில் சேர்க்கப்படாத அம்சம் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. கடமைகளை மீறுபவர்களுக்கு அபராதம் அல்லது தண்டனை வழங்குதல். ஸோ அடுத்து வந்து பாருங்கள். பெண்களின் கண்ணியத்திற்கு இழுக்கு ஏற்படுத்தும் பழக்க வழக்கங்களை விட்டொழித்தல் என்பது எத்தனையாவது அடிப்படை கடமை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கரெக்டாக அடிப்படை கடமைகள் 11 இருக்கும். அது கரெக்டாக வந்து நம்ம ஆர்டரை வந்து பார்த்துக்கணும். சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 5வது. ஸோ அடுத்து பாருங்கள். கூற்று காரணம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கூற்று வந்து பாருங்கள். 86வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் கல்வி தொடர்பான மாற்றங்களை செய்தது. கூற்று பார்த்திங்கன்னா கரெக்டு. ஸோ காரணம் வந்து பாருங்கள். இது 51A பிரிவில் 11வது அடிப்படை கடமையை இணைத்தது. ஸோ இது வந்து கரெக்டு தான். ஸோ கூற்று காரணம் இரண்டும் சரி, சரியான விளக்கம். ஸோ அடுத்து வந்து பாருங்கள். அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பின் எந்த பகுதியில் இடம்பெற்றுள்ளன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பில் எந்த பகுதியில் இடம்பெற்றுள்ளன? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா பகுதி 4A. ஸோ அடுத்து வந்து பாருங்கள். அடிப்படை கடமைகளின் முதன்மையான நோக்கம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அடிப்படை கடமைகளின் முதன்மையான நோக்கம். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. சமூக விரோத மற்றும் தேச விரோத செயல்களுக்கு எதிரான எச்சரிக்கையாக இருப்பது. ஸோ அடுத்து வந்து பாருங்கள். வாக்களிப்பது என்பது ஒரு டேஷ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வாக்களிப்பது என்பது ஒரு டேஷ். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா சட்டப்பூர்வமான உரிமை. வாக்களிப்பது என்பது ஒரு சட்டப்பூர்வமான உரிமை. ஸோ அடுத்து வந்து பாருங்கள். வர்மா குழு. ஸோ அந்த வர்மா குழு பற்றி நம்ம ஆல்ரெடி முன்னாடி பார்த்தோம் இல்லையா? அது எந்த வருஷம் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. 1999. வர்மா குழு அடிப்படை கடமைகளை அமல்படுத்த பயன்படுத்தப்படும் சட்டமாக எதை குறிப்பிடப்படவில்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ வர்மா குழு பார்த்திங்கன்னா அடிப்படை கடமைகளை வந்து அமல்படுத்துறதுக்கு எந்தெந்த சட்டங்கள் வந்து குறிப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் வந்து 4 சட்டங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து அவங்க எந்த சட்டத்தை வந்து குறிப்பிடலை அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இதில் வந்து என்ன வராதுன்னு பார்த்திங்கன்னா தகவல் அறியும் உரிமை சட்டம் வந்து வராது. ஸோ மற்ற என்னென்ன சட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் வந்து 1951,
இந்திய தண்டனை சட்டம் அது வரும். சரிங்களா? இது எல்லாமே வந்து அடிப்படை கடமைகள வந்து அமல்படுத்த இந்த சட்டங்கள்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வர்மா குழு வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க. அடிப்படை கடமைகள் குறித்து உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புகளின்படி எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஒரு சட்டத்தின் அரசியலமைப்பு தன்மையை தீர்மானிக்க கடமைகள் பயன்படுத்தப்படலாம். ஒரு சட்டத்தின் அரசியலமைப்பு தன்மையை தீர்மானிக்க கடமைகள் வந்து பயன்படுத்தப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் பி. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ 22வது கொஸ்டின். ஸோ இந்தியாவின் இறையாண்மை, ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை பேணி பாதுகாத்தல் என்பது எத்தனையாவது கடமை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 3வது கடமை. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள். பொது சொத்துக்களை பாதுகாத்தல் மற்றும் வன்முறையை கைவிடுதல் இது எந்த பிரிவின் கீழ் வருகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 51 ஏஐ. ஸோ அடுத்து வந்து பாருங்கள். அடிப்படை கடமைகள் மீதான விமர்சனங்களில் பின்வருவனவற்றில் எது முக்கியமானது? அடிப்படை கடமைகள் மீதான விமர்சனங்களில் பின்வருவனவற்றில் எது வந்து முக்கியமானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. இவை நீதிமன்றங்களால் நேரடியாக அமல்படுத்தப்பட முடியாதவை. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள். 25வது கொஸ்டின். 51 ஏடி பிரிவின் கீழ் ஒரு குடிமகன் எப்போது தேசத்திற்கு சேவை செய்ய அழைக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிரிவு 51 ஏடி பிரிவின் கீழ் ஒரு குடிமகன் எப்போது தேசத்திற்கு சேவை செய்ய அழைக்கப்படுகிறார்? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா தேவைப்படும் போது. ஸோ அடுத்து பாருங்கள். நமது கூட்டு கலாச்சாரத்தின் வளமான பாரம்பரியத்தை போற்றி பாதுகாத்தல். இதில் கூட்டு கலாச்சாரம் என்பது எதனை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, இந்தியாவின் பல்வேறு மொழிகள், மதங்கள் மற்றும் பழக்க வழக்கங்களின் கலவை. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள். தேசிய கொடி மற்றும் தேசிய கீதத்தை அவமதிப்பதை தடுக்க வர்மா குழு சுட்டு காட்டிய சட்டம் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தேசிய கொடி மற்றும் தேசிய கீதத்தை அவமதிப்பதை தடுக்க வர்மா குழு சுட்டு காட்டிய சட்டம் எது? சுட்டி காட்டிய சட்டம் வந்து எதுன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, தேசிய சின்னங்கள் அவமதிப்பு தடுப்பு சட்டம் 1971. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள். 86வது திருத்தச் சட்டம் கல்வி தொடர்பாக அரசியலமைப்பின் எந்தெந்த பகுதிகளில் மாற்றங்களை செய்தது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ எது இதெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் அதில் வந்து கொஞ்சம் மாற்றங்கள் பண்ணியிருப்பாங்க. அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் பகுதி 4 அதுலேயுமே வந்து மாற்றங்கள் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடிப்படை கடமைகள் அதுலேயுமே வந்து மாற்றங்கள் வந்து பண்ணியிருப்பாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா மேலே உள்ள 3லும். ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள். ஒரு குடிமகன் அறிவியல் மனப்பான்மையை வளர்த்து கொள்வதன் நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும் என அரசியலமைப்பு கூறுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா மனிதநேயம், ஆய்வு மனப்பான்மை, சீர்திருத்தம். ஆப்ஷன் சி. ஸோ அடுத்து வந்து பாருங்கள் 30வது கொஸ்டின். ஸோ 1950 நடைமுறைக்கு வந்த அசல் இந்திய அரசியலமைப்பில் எத்தனை அடிப்படை கடமைகள் வந்து இருந்தன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 1950 நடைமுறைக்கு வந்த அசல் இந்திய அரசியல் அமைப்பில் எத்தனை அடிப்படை கடமைகள் இருந்தன? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0. சரிங்களா? 30வது கொஸ்டின் வந்து 0. ஸோ ஏன்னா வந்து 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் பண்ணி தான் வந்து அவங்க வந்து அடிப்படை கடமைகளை வந்து சேர்த்தாங்க. அடுத்து வந்து பாருங்கள். சரண் சிங் குழு தனது அறிக்கையில் எத்தனை அடிப்படை கடமைகளை சேர்க்க பரிந்துரைத்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். சரண் சிங் குழு தனது அறிக்கையில் எத்தனை அடிப்படை கடமைகளை சேர்க்க பரிந்துரைத்தது? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 8. அடுத்து வந்து பாருங்கள். வரி செலுத்துவது என்பது அடிப்படை கடமைகளில் ஒன்றாக சேர்க்கப்பட வேண்டும் என்று பரிந்துரைத்தவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
வரி செலுத்துவது என்பது அடிப்படை கடமைகளில் ஒன்றாக சேர்க்கப்பட வேண்டும் என்று பரிந்துரைத்தவர் யார்? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து சரண் சிங் குலோ. ஸோ அடுத்து பாருங்கள், வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் எந்த அடிப்படை கடமையை அமல்படுத்த உதவுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 51 ஏஜி. அடுத்து பாருங்கள், தனிப்பட்ட மற்றும் கூட்டு செயல்பாடுகளின் அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்க முயல்தல், இதன் நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, நாட்டை தொடர்ந்து உயர் மட்டத்திற்கு உயர்த்துதல். ஸோ அடுத்து 35வது கொஷின் பாருங்கள், அடிப்படை கடமைகளை எவ்வாறு பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா 2 வகையாக பிரிக்கலாம். என்னென்னு பார்த்திங்கன்னா தார்மீக கடமைகள், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா குடிமை கடமைகள், அது மாரல் டியூட்டிஸ், சிவிக் டியூட்டிஸ். ஸோ அடுத்து பாருங்கள், சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பு குறித்து உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் எதனை வலியுறுத்தியது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, மத்திய அரசு அனைத்து கல்வி நிறுவனங்களிலும் வாரம் 1 மணி நேரம் சுற்றுச்சூழல் பாடம் கற்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்த கொஷின் பார்க்கலாம். 37வது கொஷின் பாருங்கள், பின்வருவனவற்றுள் எது 51 ஏயின் பிரிவின் கீழ் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்றாக கருதப்படுகிறது? 51 ஏயின் கீழ் எது தவிர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, பெண்களின் கண்ணியத்தை குறைக்கும் பழக்கங்கள். அடுத்து பாருங்கள், சுதந்திரத்திற்கான நமது தேசிய போராட்டத்தை தூண்டிய உன்னத லட்சியங்களை போற்றி வளர்த்தல், இது எந்த பிரிவில் உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, 51 ஏபி. அடுத்து பாருங்கள், அடிப்படை கடமைகள் யாருக்கு ஒரு எச்சரிக்கையாக செயல்படுகின்றன? அடிப்படை கடமைகள் யாருக்கு ஒரு எச்சரிக்கையாக செயல்படுகின்றன? இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, சமூக விரோத மற்றும் தேச விரோத செயல்களில் ஈடுபடும் குடிமக்களுக்கு. அடுத்து பாருங்கள், அடிப்படை கடமைகளை மேலும் அதிகரிக்க அல்லது மாற்றியமைக்க நாடாளுமன்றம் எந்த பிரிவை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, பிரிவு 368. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 41வது கொஸ்டின், அடிப்படை கடமைகளை நிறைவேற்றாத ஒரு குடிமகன் மீது அரசு எதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, நாடாளுமன்றம் இயற்றியுள்ள தொடர்புடைய தனிச்சட்டங்கள் பயன்படுத்தி. அடிப்படை கடமைகள் சம்மந்தமாக நாடாளுமன்றம் ஏதாச்சும் ஒரு சட்டங்களை கொண்டு வந்தால் அந்த சட்டத்தை வச்சு நம்ம அந்த ஒரு குடிமகன் அந்த அடிப்படை கடமைகளை ஃபாலோ பண்ணலாம், ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. ஸோ அடுத்து பாருங்கள், சரண் சிங் குழு பரிந்துரைத்தவற்றில் பின்வரும் எதனை இந்திரா காந்தி தலைமையிலான அரசு நிராகரித்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, அடிப்படை கடமைகளை மீறுவோருக்கு தண்டனை அளிக்கும் அதிகாரம் நாடாளுமன்றத்திற்கு இருக்க வேண்டும். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 43வது கொஸ்டின், ஸோ அரசியலமைப்பு சட்டத்தின் ஒரு பிரிவின் பொருள் தெளிவற்றதாக இருக்கும்போது அதனை விளக்க நீதிமன்றங்கள் எதனை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் அடிப்படை கடமைகள். ஸோ அடுத்து 44வது கொஸ்டின் பாருங்கள், 51 ஏகே என்ற 11வது அடிப்படை கடமை எப்போது நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, 2002. ஸோ அடுத்து பாருங்கள், 45வது கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பின்படி அடிப்படை கடமைகள். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே உரியவை. சரிங்களா, ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ அடுத்து பாருங்கள், 46வது,
மதம், மொழி, பிராந்தி அல்லது பிரிவு வேறுபாடுகளை கடந்து இந்திய மக்கள் அனைவரிடையேயும் இணக்கத்தையும் பொதுவான சகோதரத்துவத்தையும் வளர்த்தல். இது எத்தனையாவது கடமை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 5வது. அடுத்த கொஷின் வந்து பாருங்கள். ஸோ 47வது கொஷின். காடுகள் மற்றும் வனவிலங்குகளை பாதுகாப்பது தொடர்பான அடிப்படை கடமையை அமல்படுத்த உதவும் சட்டமாக வர்மா குழு எதனை குறிப்பிட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னென்னலாம் சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா வன பாதுகாப்பு சட்டத்தை சொல்லியிருப்பாங்க, வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை வந்து சொல்லியிருப்பாங்க. ஆப்ஷன் சி ஏ மற்றும் பி. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள். 48வது கொஸ்டின். உரிமைகளின் உண்மையான ஆதாரம் கடமையே ஆகும் என்று கூறியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உரிமைகளின் உண்மையான ஆதாரம் கடமையே ஆகும் என்று கூறியவர் வந்து யார்? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள். 51 AD பிரிவின் படி தேசத்தை பாதுகாப்பதும் தேசிய சேவை செய்வதும் எப்போது கட்டாயமாகிறது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அதற்காக அழைக்கப்படும் போது. ஸோ 50வது கொஸ்டின் வந்து பாருங்கள். இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் எந்த நாள் அடிப்படை கடமைகள் நாளாக கொண்டாட பரிந்துரைக்கப்பட்டது? அடிப்படை கடமைகள் நாள் வந்து எப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜூன் 3. ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த வர்மா குழு இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள். 51A பிரிவில் உள்ள காம்போசிட் கல்ச்சர் அந்த கூட்டு கலாச்சாரம் என்ற சொல் எதனை குறிக்கவில்லை அப்படின்னா வந்து கேட்குறாங்க. சரிங்களா, இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மதத்தின் மேலாதிக்கம். மற்ற என்னென்னலாம் வரும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இந்தியாவின் பன்முகத்தன்மை, பல்வேறு மதங்களின் கலப்பு, மொழி ரீதியான ஒற்றுமை, இதெல்லாமே பார்த்திங்கன்னா கூட்டு கலாச்சாரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து 52வது கொஸ்டின் வந்து பாருங்கள். வன்முறையை கைவிடுவது என்பது எத்தனையாவது அடிப்படை கடமை அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 9வது. அடுத்து வந்து பாருங்கள். விடுதலை போராட்ட உன்னத லட்சியங்களை பின்பற்றுவது எவ்வகையான கடமை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. விடுதலை போராட்ட உன்னத லட்சியங்களை பின்பற்றுவது எவ்வகையான கடமை? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தார்மீக கடமை. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள். 54வது கொஸ்டின். 51AA பிரிவின் கீழ் ஒரு குடிமகன் எதனை மதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ என்னென்னலாம் அவர் மதிக்கணும்னு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டம், தேசிய குடி மற்றும் தேசிய கீதம். அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள். அறிவியல் மனப்பான்மை மற்றும் சீர்திருத்தத்தை வளர்ப்பது எதற்காக அவசியமானது என அரசியலமைப்பு உணர்த்துகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா மனிதநேயம் மற்றும் ஆய்வு மனப்பான்மையை மேம்படுத்த. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள். உலகிலேயே குடிமக்களுக்கு அடிப்படை கடமைகளை கொண்டுள்ள மிக சில ஜனநாயக நாடுகளில் முதன்மையானது வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 56வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. அடுத்து வந்து பாருங்கள். 57வது கொஸ்டின். இந்திரா காந்தி அவர்கள் எந்த அவசர நிலை காலத்தின் போது அடிப்படை கடமைகளை சேர்த்தார்? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1975 உள்நாட்டு நெருக்கடி நிலை. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள். 58வது கொஸ்டின். கடமைகள் என்பது வெறும் அலங்கார பொருட்கள் அல்ல, அவை குடிமக்களின் ஒழுக்கத்தை காட்டும் கண்ணாடி என்று குறிப்பிட்ட அமைப்பு வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம். ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள். 59வது கொஸ்டின். ஒரு தனி மனிதன் தனது துறையில் சிறந்து விளங்க முயல்வது நாட்டை எவ்வாறு பாதிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நாடு தொடர்ந்து முயற்சி மற்றும் சாதனையின் உயர் மட்டங்களுக்கு உயரும். அடுத்து பாருங்கள். 86வது திருத்தம் மூலம் சேர்க்கப்பட்ட 51AK
பிரிவின் முக்கிய நோக்கம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. இது நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. 6 முதல் 14 வயது குழந்தைகளுக்கு கல்வி வாய்ப்பு. ஸோ அடுத்து பாருங்கள் 61வது கொஸ்டின். விஜய் எமானுவேல் விஸ் கேரளா அரசு வழக்கில் உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு எதனை வலியுறுத்துகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 61வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. தேசிய கீதம் பாடப்படும்போது எழுந்து நின்று மரியாதை செலுத்தினால் போதுமானது, பாடுவது கட்டாயம் இல்லை. சரிங்களா? தேசிய கீதம் பாடுறப்போ நம்ம எழுந்து நின்னால் மட்டும் போதும், அதை கம்பல்சரி வந்து பாடணும் அப்படின்னு வந்து கிடையாது. சரிங்களா? அதை வந்து இந்த வழக்கில் வந்து உச்ச நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்காங்க. விஜய் இமானுவேல் விஸ் கேரளா அரசு வழக்கில். ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள். ஒவ்வொரு குடிமகனும் தனது கடமைகளை அறிய செய்வது அரசின் பொறுப்பு என்று குறிப்பிட்ட குழு வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒவ்வொரு குடிமகனும் தனது கடமைகளை அறிய செய்வது அரசின் பொறுப்பு என்று குறிப்பிட்ட குழு. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா வர்மா குழு. அடுத்து பாருங்கள். இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்ட போது பின்பற்றப்பட்ட மாடல் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த அடிப்படை கடமைகளை வந்து எந்த மாடல் பின்பற்றி இந்திய அரசியலமைப்பு வந்து சேர்த்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. சோஷலிச நாடுகள். 64வது கொஸ்டின் வந்து பாருங்கள். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 எந்த அடிப்படையில் ஒரு வேட்பாளரை தகுதி நீக்கம் செய்ய வழிவகை செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. மதம், இனம், மொழி அடிப்படையில் மக்களிடையே வெறுப்பை தூண்டுதல். ஸோ 65வது கொஸ்டின் வந்து பாருங்கள். ஸோ 65வது கொஸ்டினுக்கு வந்து நீங்கள் தான் வந்து ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? நம்ம ஆல்ரெடி பார்த்து தான் திரும்ப அப்படியே ரிப்பீட் ஆகிருக்கு. அதை பார்த்துட்டு நீங்கள் ஒன்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். 66வது கொஸ்டின் வந்து பாருங்கள். ஒரு சட்டம் அடிப்படை கடமைகளை அமல்படுத்த இயற்றப்பட்டால் அச்சட்டம் பிரிவு 14 அல்லது 14 அல்லது 19 மீறினால் அது செல்லத்தக்கதாக கருதப்பட வாய்ப்பு உள்ளதா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. ஆம், நீதிமன்றம் அதனை கருத்தில் கொள்ளும். ஆப்ஷன் ஏ. 67வது கொஸ்டின் வந்து பாருங்கள். அடிப்படை கடமைகள் இந்தியாவில் உள்ள சட்ட நிறுவனங்களுக்கு பொருந்துமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 67வதுக்கு பார்த்தீங்கன்னா இல்லை, இவை தனி நபர் குடிமக்களுக்கு மட்டுமே வந்து பொருந்தும். ஸோ 68வது கொஸ்டின் வந்து பாருங்கள். பொது சொத்துக்களை பாதுகாத்தல் என்ற கடமை எந்த வகையான போராட்டங்களின் போது அதிகம் வலியுறுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. வன்முறை வெடிக்கும் போராட்டங்கள் மற்றும் வேலை நிறுத்தங்கள். அடுத்து வந்து 69வது கொஸ்டின் வந்து பாருங்கள். இந்திய தண்டனை சட்டம் எதனை தண்டனைக்குரிய குற்றமாக மாற்ற கடமைகளின் பின்னணியில் உதவுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா வரி ஏய்ப்பு செய்தல். 70வது கொஸ்டின் வந்து பாருங்கள். பின் வருவனவற்றில் எது ஒரு குடிமை கடமை என கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சிவிக் டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு எதை வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. அரசியலமைப்பு மற்றும் தேசிய கொடியை மதித்தல். ஸோ 71வது கொஸ்டின் வந்து பாருங்கள். 51A-B பிரிவில் கூறப்பட்டுள்ள உன்னத லட்சியங்கள் எதனை தூண்டின அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா இந்திய விடுதலை போராட்டம். அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள். 51AC பிரிவின்படி இந்தியாவின் ஒருமைப்பாட்டை பாதுகாப்பது யாருடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. ஒவ்வொரு குடிமகனின் பொறுப்பு. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள். 51AE கடமையை நிறைவேற்ற உதவும் சிறப்பு சட்டம் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஏ மற்றும் பி. என்னென்னு பாருங்கள். வரதட்சணை தடுப்பு சட்டம் 1961, பணியிடங்களில் பெண்கள் மீதான பாலியல் துன்புறுத்தல் தடுப்பு சட்டம், இந்த ரெண்டுமே வந்து வரும். அடுத்து வந்து பாருங்கள். நமது பாரம்பரியத்தை பாதுகாத்தல் என்பது எந்த வகையான கடமை? ஸோ இது வந்து தார்மீக கடமை தான்.
74க்கு ஏ. ஸோ 75வது கொஷின் வந்து பாருங்கள். உயிருள்ள அனைத்து உயிரினங்கள் மீதும் கருணை கொண்டிருக்க வேண்டும் என கூறும் அரசியலமைப்பு பகுதி வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து அடிப்படை கடமைகள். அடுத்து வந்து பாருங்கள் 76 ஸ்பிரிட் ஆஃப் இன்ஜுரி அண்ட் ரீஃபார்ம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, கேள்விகள் கேட்டு உண்மையை ஆராய்ந்தால் மற்றும் சமூகத்தை சீர்திருத்தல். அடுத்து பாருங்கள் 77வது கொஷினு. இக்கடமை குடிமக்களை எதனை நோக்கி தள்ளுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, அனைத்து துறைகளிலும் உயர்தரத்தை எட்ட. அடுத்து 78வது கொஷின் வந்து பாருங்கள். சரண் சிங் குழு தனது பரிந்துரைகளை வழங்கிய போது நிலவிய சூழல் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து தேசிய நெருக்கடி நிலை. அப்போ தான் வந்து அவங்களுடைய கடமைகள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. 79வது கொஷின் வந்து பாருங்கள். அடிப்படை கடமைகளை இணைத்த 42வது திருத்தச் சட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா குட்டி அரசியலமைப்பு. ஸோ அடுத்து 80வது கொஷின் வந்து பாருங்கள். கடமைகளை செய்யாதவர்கள் உரிமைகளை கோர முடியாது என்ற பொதுவான தார்மீக கருத்தை வலியுறுத்தும் பகுதி வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பகுதி 4A. அடுத்து வந்து பாருங்கள். அடிப்படை கடமைகளை அமல்படுத்த ஏற்கனவே நடைமுறையில் உள்ள சட்டங்களை அடையாளம் காண அமைக்கப்பட்ட குழு வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து வர்மா குழு. வர்மா குழு வந்து 1999 வந்து போட்டிருப்பாங்க. அடுத்து பாருங்கள் 82வது கொஸ்டின். சுற்றுப்புற சூழலை பாதுகாப்பது என்பது அரசியலமைப்பில் எங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, ஏ மற்றும் பி இரண்டிலும். அடிப்படை கடமை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரசு நெறிமுறை கோட்பாடு, இந்த 2 பகுதியிலுமே வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்து 83வது கொஷின் வந்து பாருங்கள். பின் வருவனவற்றில் எது ஒரு தார்மீக கடமையாக கருதப்படுகிறது? தார்மீக கடமையாக எதை வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, சுதந்திர போராட்டத்தின் உன்னத லட்சியங்களை பின்பற்றுதல். ஸோ அடுத்து வந்து பாருங்கள் 84வது கொஷினு. தனிப்பட்ட மற்றும் கூட்டு செயல்பாடுகளில் சிறந்து விளங்க முயல்தல், இதன் இறுதி நோக்கம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா தேசம் சாதனை மற்றும் முயற்சியின் உயர் மட்டங்களுக்கு தொடர்ந்து உயருதல். அடுத்து 85வது கொஷின் வந்து பாருங்கள். அடிப்படை கடமைகளை மீறுபவர்களுக்கு தண்டனை வழங்க அரசியலமைப்பு நேரடியாக அதிகாரம் அளிக்கிறதா? ஸோ 85வது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, இல்லை, ஆனால் நாடாளுமன்ற சட்டத்தின் மூலம் தண்டனைகளை விதிக்கலாம். ஸோ 86வது கொஷின் வந்து பாருங்கள். 51A பிரிவின்படி 6 முதல் 14 வயது வரையிலான குழந்தைகளுக்கு கல்வி கற்க வாய்ப்பளிப்பது யாருடைய கடமை? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா பெற்றோர் அல்லது பாதுகாவலர். 87வது கொஷின் வந்து பாருங்கள். வர்மா குழு எந்த நாளை அடிப்படை கடமைகள் நாளாக அனுசரிக்க பரிந்துரைத்தது? நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். அடிப்படை கடமை நாள் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 3. ஸோ அடுத்து 88வது கொஷின் வந்து பாருங்கள். அடிப்படை கடமைகளில் உள்ள எந்த சொற்கள் தெளிவற்றவை அல்லது விளக்கி கூற கடினமானவை என விமர்சிக்கப்படுகின்றன? ஸோ என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா கூட்டு கலாச்சாரம், உன்னத லட்சியங்கள், அறிவியல் மனப்பான்மை, இவை அனைத்தும். சரிங்களா? இவை அனைத்தும். ஸோ 89வது வந்து பாருங்கள். இந்த வழக்கில் உச்ச நீதிமன்றம் வழங்கிய வழிகாட்டுதல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது கரெக்ட். கொஷின் அது கொஞ்சம் தப்பாக இருக்குது, ஃபுல்ஃபில்லாக இல்லை. சரிங்களா? இந்த சுற்றுச்சூழல் பாடம் வந்து 1 மணி நேரம் கற்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸில் வந்து சொல்லியிருப்பாங்க. அது முன்னாடியே ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ 90வது கொஷின் பாருங்கள். இந்த கொஷினுமே வந்து ஒரு ஃபுல்ஃபில்லாக இல்லை. 2 கொஷினுமே வந்து கரெக்டாக இல்லை. அதை வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ 91வது கொஷின் வந்து பாருங்கள்.
அடிப்படை கடமைகளை மாற்றியமைக்க அல்லது புதிய கடமையை சேர்க்க எதனை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா பிரிவு 368 கீழ் அரசியலமைப்பு திருத்தம். ஸோ 92வது வந்து பாருங்கள், கடமைகள் இல்லாத உரிமைகள் தன்னிச்சையானவை, உரிமைகள் இல்லாத கடமைகள் அடிமைத்தனம். இந்த தத்துவம் எந்த பிரிவின் பின்னணியில் உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா பகுதி 3 பகுதி 4A. ஸோ அடுத்து பாருங்கள் 93வது கொஸ்டின். அடிப்படை கடமைகள் குறித்து அரசியலமைப்பின் எந்த மொழியில் அசல் பிரதி எழுதப்பட்டுள்ளது? அடிப்படை கடமைகள் குறித்து அரசியலமைப்பின் எந்த மொழியில் அசல் பிரதி எழுதப்பட்டுள்ளது? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, இந்தி மற்றும் ஆங்கிலம். ஸோ 94வது வந்து பாருங்கள், 51A எதனை பாதுகாக்க வலியுறுத்துகிறது? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பொது சொத்து, ஆப்ஷன் பி. ஸோ 95 பாருங்கள், ஒரு குடிமகன் அறிவியல் மனப்பான்மையை வளர்த்து கொள்வதன் முக்கிய நோக்கம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து மனிதநேயம் மற்றும் சீர்திருத்த மனப்பான்மையை வளர்க்க. ஸோ அடுத்து 96வது கொஸ்டின் வந்து பாருங்கள், வரி செலுத்துவதை ஒரு கடமையாக சேர்க்க வேண்டும் என்ற ஸ்வரன் சிங் குழுவின் பரிந்துரை ஏன் நிராகரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. இது ஒரு சட்டப்பூர்வ கடமையாக ஏற்கனவே இருப்பதனால் அரசியலமைப்பில் தேவையில்லை என அரசு கருதியது. ஸோ 97வது கொஸ்டின் வந்து பாருங்கள், நம்ம அதை ஆல்ரெடி பார்த்தது தான், அப்படி திரும்ப ரிப்பீட் ஆகிருக்கு இந்த கொஷினு. தேசிய கீதம் பாடும்போது அதற்குரிய மரியாதையை அளிக்க வேண்டும் என கூறும் சட்டம் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, தேசிய சின்னங்கள் அவமதிப்பு தடுப்பு சட்டம். அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1971. அடுத்து வந்து பாருங்கள், கம்பேஷன் ஃபார் லைவிங் கிரியேச்சர், உயிரினங்கள் மீதான கருணை என்பது யாருடைய கடமை அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா இந்திய குடிமக்கள் அனைவரும். அடுத்து வந்து பாருங்கள் 99வது கொஷினு, ஒரு சட்டத்தின் நியாயத்தன்மையை தீர்மானிக்க அடிப்படை கடமைகள் உதவும் என உச்சநீதிமன்றம் எந்த வழக்கில் குறிப்பிட்டது? சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, மோகன்குமார் சிங்கானியா வழக்கு. அடுத்த கொஷின் வந்து பாருங்கள், லாஸ்ட் கொஷினு, அடிப்படை கடமைகளின் மிக முக்கிய தேவை என்ன? அடிப்படை கடமைகளின் மிக முக்கிய தேவை வந்து என்ன? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, குடிமக்களிடையே பொறுப்புணர்வை மற்றும் தேசபக்தியை வளர்ப்பது. ஸோ அவ்வளோதான். இதோட பார்த்திங்கன்னா அடிப்படை கடமைகள் வந்து நம்ம எல்லாம் பார்த்தாச்சு. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.